10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.13 பார்க்குறோம். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 இருக்குது. பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 4 5 6 7 இருக்குது. இப்போது ஃபங்க்ஷன் என்னென்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம கையில் இருக்குது. என்ன இருக்குது? 1,4 2,5 3,6 இதுதான் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. இப்போ ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஏலேருந்து ஏ டு பி. ஏ டு பின்னாலே ஃபஸ்ட்டு செட் என்னது? ஏ. அதுக்கு அடுத்த செட்டு பி. இப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும், என்ன காமிக்கணும், உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன், ஆனால் இது ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சி நம்ம அவங்களுக்கு காமிக்கணும். இப்போ பாருங்கள், ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு அவங்க கொடுத்துருக்குது. ஏல என்ன இருக்குது? 1 2 3. பியில் என்ன இருக்குது? 4 5 6 7. இப்போ நம்ம ஒவ்வொரு பேராக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? 1,4. அப்போ 1 எது கூட கனெக்ட் பண்ணணும்? 4 கூட கனெக்ட் பண்ணணும். அடுத்து 2,5. அப்போ 2 5 கூட கனெக்ட் பண்ணணும். அடுத்து 3,6. 3 6 கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜும் தனித்தனியாக இருக்குது. ஓகே, அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இது ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஒரு இதுக்கு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ 1னா அதோட இமேஜ் 4, 2னா அதோட இமேஜ் 5. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இல்லை, தனித்தனியாக இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ், அவ்வளோதான். அப்படி இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே ஓகே இப்போது இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதை கோடொமைன் சொல்லுவோம் இல்லையா? இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே கம்பல்சரி ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கே ப்ரீ இமேஜ் எதுக்கெல்லாம் இருக்குது? 4ஓட ப்ரீ இமேஜ் 1, 5ஓட ப்ரீ இமேஜ் 2, 6ஓட ப்ரீ இமேஜ் 3. இந்த 7 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. இந்த 7க்கு ப்ரீ இமேஜ் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? இப்போது இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஆன் டு ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடொமைன். இங்கே இப்படி இருக்கா? கிடையாது. கோடொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. அதனால இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. அதை நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். இனிமேல் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் 1.14 பார்க்கலாம்.